கோல்டு பீஸ்னா சில்வர் பீஸ்னா என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர் எப்படி ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அதே மாதிரிதான் கோல்டு பீஸை ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேரோட பிரைஸ் எப்படி ஏறும்னா, அந்த கம்பெனி நல்ல சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அந்த ஷேர் பிரைஸ் தன்னால ஏறும். அதே மாதிரிதான் பிசிக்கல் கோல்டோட வேல்யூ ஏறுறப்ப கோல்டு பீஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பிசிக்கல் கோல்டோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா கோல்டு பீஸும் குறையும். இதே மாதிரிதான் சில்வர் பீஸும் ஒர்க் ஆகுது. நீங்க ஒரு ஷேரை எப்படி பை அண்ட் சேல் பண்றீங்களோ அதே மாதிரிதான் கோல்டு பீஸையும் பண்ண முடியும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. கோல்ட நீங்க ஒரு ஆர்னமெண்டா பார்க்காம ஒரு அசெட்டா பாத்தீங்கன்னா இதுல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பிசிக்கல் கோல்ட விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எப்படி பை அண்ட் செல் பண்ணணும்ன்ற டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றேன். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டு பீஸ்னா சில்வர் பீஸ்னா என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர் எப்படி ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அதே மாதிரிதான் கோல்டு பீஸை ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேரோட பிரைஸ் எப்படி ஏறும்னா, அந்த கம்பெனி நல்ல சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா